கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஈஸ்டர் பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். I wish each and every one of you a happy Easter. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிற ஏதாவது இடத்துல 3 ரோடு இருக்கிறத பார்த்துக்கோங்க. யார் யார் வீட்டுக்கு போகும்போது 3 ரோடு இருக்கா? அந்த 3 ரோட்டில் இரவு சமயத்தில் போகிறது 6 மணிக்கு மேலே இந்த 3 ரோட்டில் நடுவில் என்ன பார்ப்பீங்க? என்ன பார்ப்பீங்க? திஷ்டி சுற்றி போட்டுருப்பாங்க. என்னது? முட்டை உடச்சி போட்டுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்தவனே போய்ப்போம், அப்படியே திரும்பி பின்னாடி வந்துட்டேன்னா ஒதுங்கி போய் சிலர் வீட்டுக்கு போனோடனே கேட்பாங்க, என்ன ஒரே கால் வழியாக இருக்குது. ஒன்று அம்மா கேட்பாங்க, 3 ரோட்டில் முட்டையை காஞ்சிட்டு வந்தேன். கிறிஸ்தவர்கள் கூட இந்த என்ன இருக்கு, அந்த நிலை இருக்கிற நிறைய வீட்டில் யாராச்சும் சிக்காயிட்டாங்களா, சின்ன பிள்ளைங்க இதாகிட்டா பார்ப்பாங்க இல்லையா? சாயங்காலம் 6 மணிக்கு மேலே ஒரு முட்டையை எடுத்துகிட்டு வந்து, அதுவும் நாட்டுக்கோழி முட்டையாக எடுத்துகிட்டு வந்து, அப்போ தான் கண்ணெல்லாம் நல்லா எடுத்துட்டு வந்து நல்லா சுற்றிட்டு வீட்டுக்கு வெளியே வந்து பார்ப்பாங்க. யாராச்சும் பார்க்குறாங்களா இல்லையா? ஓடி வந்து மனாலும் உடைச்சிட்டு அப்படியே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கலந்து அவநம்பிக்கை. ஏதாவது அந்த திருஷ்டியெல்லாம் கரைஞ்சிடும், பிடிச்சிருக்கிற பேயெல்லாம் போயிடும், தீமையெல்லாம் போயிடும், அவருக்கு நல்லா. இங்கே 3 முட்டை வச்சிருக்காங்க. இது 3 ரோடு கிடையாது. இது குழந்தை இயேசு திருத்தலம். என்னடா 3 முட்டையை வச்சிருக்காங்க? இந்த 3 முட்டையும் 2 முட்டை உடைஞ்சிருக்கு, 1 முட்டை முழுவதுமாக உடைந்து இருக்கிறது. என்ன சொல்ல வராங்க? என்ன சொல்ல வராங்க? அன்புக்குரியவர்களே, முதல் 2 அந்த முட்டைகள் ஒன்றிலே பிறப்பு நிலை பாவம், அடுத்தது செயல் வழி பாவம். பிறப்பு நிலை பாவம் அந்த காலத்திலே வந்த பாரம்பரிய பெரியவர்களுக்கு தெரியும். அதை என்ன பாவம் என்று சொல்லுவார்கள்? ஜென்ம பாவம் என்று சொல்வார்கள். அந்த ஜென்ம பாவம் எங்கிருந்து வந்தது? ஆதாம் ஏவாள் செய்த பாவம், கீழ்ப்படியாமையால் வந்த ஒரு பாவம். அப்போ பிறக்கிற ஒவ்வொரு புதிய குழந்தையும் அந்த ஜென்ம பாவத்தை, பிறப்பு நிலை பாவத்தை தாங்கியதாக தான் வருகிறது பாரம்பரியம். அதனால்தான் அந்த பிறப்பு நிலை பாவம் அந்த பிள்ளையிலிருந்து என்ன செய்யப்பட வேண்டும்? எடுக்கப்பட வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, அந்த பார்த்தீர்கள் என்னது? செயல் வழி பாவம். நம்முடைய செயல்களால் செய்கிற அநேக பாவம். அப்ப இந்த ஞானஸ்தானத்திலே என்ன நடக்கிறது என்றால், நம்முடைய பிறப்பு நிலை பாவமும் செயல் வழி பாவமும் ஆண்டவர் இயேசு மண்ணிலே புதைக்கப்பட்டது போல நம்முடைய பாவம் புதைக்கப்பட்டு ஆண்டவர் தன்னுடைய உயிர்ப்பிலே அந்த மேல முட்டை உடைத்து வெளியே வந்தது போல நம் ஒவ்வொருவருக்கும் அந்த 2 பாவத்தை அழித்து உயிர்ப்பில நமக்கு எதை கொடுக்கின்றார்? புதிய வாழ்வை கொடுக்கின்றார். இறப்பிலிருந்து விடுதலைக்கு, நிலை வாழ்வுக்கு நம்மை என்ன செய்கிறார்? அழைத்து செல்கிறார். இதை இந்த உயிர்ப்பின் செய்தியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய உயிர்ப்பு ஒரு பாவத்தை அழித்து நமக்கு ஒரு புது வாழ்வை, ஒரு புதிய பிறப்பை உயிர்ப்பு வழியாக நமக்கு கொடுத்திருக்கின்றார்.
ஆக உயிர்த்த ஆண்டவர், உயிர்த்த பெற்றவர் அப்படியே போயிடலாம். சீடர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்ன சொன்னார்? காட்சி கொடுத்து உங்களுக்கு சமாதானம், நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க, நான் உங்களை தாங்குவேன், நான் உங்களோடு கூட இருப்பேன். அதன் அடையாளம் தான் கீழே இருக்கிற அந்த நெஸ்ட் என்னது? கூடு. அந்த கூட்டிலே அந்த கூடு எப்படி முட்டைகளை பாதுகாக்கிறதோ அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கரங்களால் என்ன செய்கிறார்? நம்மை அனுதினமும் தாங்குகிறவராக இருக்கின்றார். அதே போல அந்த கூட்டை கீழே தாங்குகிற அந்த மரத்தை போல ஆண்டவர் என்றும் நமக்கு அடித்தளமாக, ஆறுதலாக, எப்பொழுதுமே இருந்து நம்மை சுமக்கிற கடவுளாக அவர் இருக்கின்றார். ஆக உயிர்த்த ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே இருக்கிற கலக்கங்களையும், பிரச்சனைகளையும், வேதனைகளையும், துயரங்களையும், தோல்விகளையும், நோய் நோக்காடுகளையும் அகற்றி நமக்கு தன்னுடைய உயிர்ப்பின் வழியாக புது வாழ்வை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அதுதான் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் உயிர்ப்பின் வழியாக நமக்கு காட்டுகிற பேரன்பாக இருக்கிறதை பார்க்கிறோம்.